போகிறேன். அதுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன். மைதா மாவு ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கிடலாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு காய்கறி தயார் பண்ணிப்போம். கோஸு, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா இதெல்லாம் இதில் சின்னதாக துருவி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் சின்ன இதில் அறியலாமா? சின்ன ஹோல்ஸில் இது ரொம்ப பெரிய ஹோல்ஸாக இருக்கேன். இதோ இதில் அறி இதில் பண்ண அதில் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே வைக்கணும்ல, ஸ்டஃப் பண்ணணும். எவ்வளோ சின்னதாக துருவிருக்கேன் அதெல்லாம் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். செய்கிறேன் மோமோ வந்து அது காயெல்லாம் துருவறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு தொட்டு சாப்பிட்ட சட்னி ஒன்று ரெடி பண்ணிப்போமா? 2 வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். சரி, காரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் மோமோக்கு. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப. நம்மளுக்கு காரம் வேணுன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிடலாம். வெங்காயமே கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதோட கல்லுப்பு போட்டுக்கிடுறேன். கல்லுப்பு. அடுத்தது வந்து கருவேப்பிலை போடலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். புளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு பூண்டு ஒரு 4 பூண்டு போல் எடுத்துக்கிறேன். இது இவ்வளோ நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து கார சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மோமோக்கு இந்த கார சட்னி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். கடுகு பொடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த சட்னி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, வெங்காய சட்னி, அதை இதில் போட்டுப்போம். இந்த கார சட்னி தான் மோமோக்கு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடலாமா? இப்போ இந்த மோமோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா காய்கறி, இதையும் நல்லா பட்டரில் போட்டு நான் வதக்க போகிறேன். பட்டரும் எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி நம்ம வேக வைக்க வேண்டியது தான். கார சட்னி ரெடி. இப்போ நான் இதில் வந்து கடாய் சூடாயிடுச்சு. இந்த பட்டர் போட்டுக்கிறேன். இந்த இதுக்கு பட்டர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா பட்டர்லேயும் எண்ணெயிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். பீன்ஸ், கேரட், குடமிளகா, கோஸ் இது இவ்வளவும் நான் பட்டரில் போட்டு, பட்டரும் எண்ணெயும் போட்டு, பட்டர் நிறையா இருந்ததுன்னா அதே போட்டுருக்கலாம். பட்டர் பத்தலை, அதனால் நான் எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடணும். இதுக்கு கல்லுப்பு போடக்கூடாது, ஏன்னா நான் சால்ட்டு தான் போட்டுக்கிட்டு. ஏன்னா அது ரொம்ப அப்படியே கல் கரையாது. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம மோமோ ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உருண்டைகளாக பிணைஞ்சி உருண்டையாக்கி வச்சுருக்கல, அதை அப்படியே சப்பாத்தி மாதிரி திரட்டி அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிட்டா சுவையான மோமோ வித் கார சட்னி போதும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். இதோ இப்போ இந்த மாதிரி திரட்டிக்கிட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா செய்து, அதை என்ன பண்ணணும், இதோ இதில் அப்படியே போட்டுக்கிடணும். கொஞ்சம் இடி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், அப்படியே மடிக்கணும். இப்படியே மடித்து இதை வந்து அப்படியே முடிச்சு போடுற மாதிரி மடிக்கணும். இதை பாருங்க, இப்படி முடிச்சு போடுற மாதிரி மடித்தா இது வெளியில் வராது. நல்லா ஈவனாக வச்சுக்கிடணும். இது பாருங்க, அந்த கார்னர் இப்போ இந்த மாதிரி மடிக்கும்போது வெளில வராது. இதை பாருங்க, இப்படி பண்ணிட்டேன்னா இதை பாருங்க. இப்போ அப்படி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான்.
இதை பாருங்கள், மோமோக்கு நல்லா இதெல்லாம் போட்டு திரட்டி வச்சிட்டேன்னா இனிமேல் இதை இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன்னா ஒட்டிடுது. அதனால் இப்போ இதை வேக வச்சா சுவையான மோமோ வித் கார சட்னி. இது இப்படியே நம்ம ரொம்ப ஈஸி. மோமோ நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம செழிப்பாக செய்து சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இதை வேக வைக்கணும். இதை இப்போ இதில் வச்சிட்டேன்னா அப்படியே வேகட்டும். சுவையான மோமோ தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, மோமோ, சுவையான மோமோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாமா? மோமோ வித் கார சட்னி ஈவினிங் ஸ்நாக்ஸ்.